Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. நம்ம previous year question TRB exam question 2005-2006 பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து 20th கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் 21st கொஸ்டின்லேருந்து 50th கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் 18th கொஸ்டின் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நானே இந்த தனி வீடியோவே போட்டிருந்த ஒரு இது கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸில் ஒரு கண்டிஷன் மறந்து போனால இந்த கொஸ்டின் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நிறைய அன்பர்கள் சுட்டி காமிச்சிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த கொஸ்டின் பாருங்கள், அதாவது 4 clerks 6 months சேலரி லிக்விடேஷன் நடக்குது. ஒரு கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறாங்க, கலைக்கிறாங்க. அப்போது 4 கிளர்க்குக்கு 6 மாதம் சம்பளம், மாதம் 6000 ரூபா வச்சு கொடுக்கல. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டராக தான் இவங்க கன்சிடர் பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து 80,000 ஆப்ஷன் சி. இதில் 2 கண்டிஷன் இருக்குது. 6 மாதம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு 6 மாதம் சம்பளம் கொடுக்கல, அரியராக இருக்குனாங்க லிக்விடேஷன் டைமில். பட்டு சட்டப்படி 4 மாதம் சம்பளத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அப்போ 6 மாதன்றது நம்ம 4 மாதம் சம்பளம் மட்டும் தான் கொடுப்போம். அந்த 4 மாதம் சம்பளமும் 20,000க்கு மிகக்கூடாது. மேக்ஸிமம் 20,000 தான் கொடுக்க முடியும். அதனால் கணக்கு ஆயிருன்னா ஒரு கிளர்க்குக்கு ஃபார் 1 கிளர்க் 4 into 6,000 போடும்போது 6,000 per மந்த்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 into 6,000 போடும்போது 24,000 வருது. இட் எக்ஸீடு 20,000 லிமிட். அப்போ 20,000 மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படி 4 கிளர்க்குக்கு 20,000 into 4 80,000 வரும். ஸோ அதோடைய கரெக்ஷன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சிலப்போ நான் மேக்ஸிமம் நான் வந்து மிஸ்டேக் ஆகாமல் செக் பண்ணுவேன். சில டைமில் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி சுட்டி காட்டும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரியலி யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெல் அப்படின்னு அர்த்தம். ஏதோ கொடுத்தோம் பார்த்துட்டோம் அப்படி இல்லாமல், நான் ஏற்கனவே இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் தனியாக. ஸோ அது அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி மிஸ்டேக் வரும்போது கூட நீங்கள் சுட்டி காட்டலாம். நான் கூட மறந்து போயிருப்பேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் மறந்து போயிடும். பட் உங்களுக்கு மறக்கக்கூடாது. யூ ஆர் யங். ஒன்றாவது யங்காக இருக்கீங்க, ரெண்டாவது ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு எய்மோடு படிச்சுட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மறந்து போகக்கூடாது. என்ன மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 21. லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அப்படின்னு கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பேஸ் இயர் குவான்டிட்டிஸ், கரண்ட் இயர் குவான்டிட்டிஸ், போத் ஆஃப் தீஸ் ஆவரேஜ் ஆஃப் கரண்ட் அண்ட் பேஸ் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் பேப்பரில் சில ஆன்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போத் பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் அண்ட் கரண்ட் இயர் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்ததில் இதோடைய ஆன்சர் வந்துட்டு பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் மட்டும்தான் லாஸ்ட் இயர் இண்டெக்ஸில் இருக்கும். பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது இன் திஸ் இண்டெக்ஸ் பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் வெயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஸ் இயர் இண்டெக்ஸ் பேஸ் இயர் குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் வெயிட்ஸ். லாஸ்ட் இயர் இண்டெக்ஸோட ஃபார்முலா பாருங்கள், சிக்மா பிஎன் கியூ நாட் டிவைடட் பை சிக்மா பி நாட் கியூ நாட் இன்ட்டு 100. இந்த நாட் அப்படின்னு 0 அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டால் பேஸ் இயர். பாருங்கள், குவான்டிட்டி கியூ அப்படின்றது ரெண்டுமே என்ன இருக்குன்னா பேஸ் இயரில் தான் இருக்குது, 0 தான் இருக்குது. கரண்ட் இயர்ன்றது 1ன்னு போடுவாங்க. அப்போ கியூ நாட் ரெண்டு இடத்துலையும் கியூ நாட் இருக்கான இது வந்து பேஸ் இயர் குவான்டிட்டியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ். அதேமாதிரி 22nd கொஸ்டின் பாருங்கள். இஃப் வித் எ ரைஸ் ஆஃப் 10% இன் ப்ரைஸஸ் த வேஜஸ் ஆர் இன்க்ரீஸ் பை 20%, the real wages increase is by 10%, more than 10%, less than 10%, none of these. இந்த ரியல் வேஜஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு அருமையான கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினாக இருக்குது. ஆன்சர் எப்படி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் நன் ஆஃப் தீஸ் இருக்குது. நம்ம இப்போ இதோட ஆன்சர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொருளுடைய விலை வந்து 10% அதிகமாகும்போது வேஜஸ் கூலி வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரியல் வேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியல் வேஜ் அப்படின்னா பாருங்கள், கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரியல் வேஜ்ன்றது நாமினல் வேஜ், உண்மையான கூலி, அட்ஜஸ்டட் ஃபார் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்.
அட்ஜஸ்டட் ஃபார் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ விலைவாசி கூடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலியை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி கூடும்பொழுது டியர்னஸ் அலவன்ஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க. இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல் வேஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும்போது வேஜஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் வேஜ் எப்படி ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10%, மோர் தென் 10%, லெஸ் தென் 10%, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம் நன் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ அடிக்குவேட் அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ். சாதாரணமாக வந்து இந்த ரியல் வேஜஸ் கண்டுபிடிக்கும் போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கும், சிபிஐ. அது இருந்தால் ஈஸியாக நம்ம ரியல் வேஜஸை கண்டுபிடிக்க முடியும். இங்கே பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கொடுத்தா என்ன பண்ணணுன்றதை கீழே கொடுத்துருக்கேன். இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியல் வேஜஸ் ஆர் நாமினல் வேஜஸ் அட்ஜஸ்டட் ஃபார் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அது கீழே இருக்கிறது பாருங்கள். சேஞ்சஸ் இன் நாமினல் வேஜஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் ஏ இண்டெக்ஸ். சேஞ்ச் இன் நாமினல் வேஜஸ். எப்படி சேஞ்சஸ்? நாமினல் வேஜஸ் பாருங்கள், வேஜஸ் இன்க்ரீஸ் பை 20%. அப்போது இங்கே ஏற்கனவே 100% இருக்குன்னு வச்சுக்கலாம், 100 இருக்குன்னு வச்சுக்கலாம். 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120 அப்படின்னு ஆயிரும். அப்போ சேஞ்சஸ் இன் நாமினல் வேஜஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் அன் இண்டெக்ஸ். அண்ட் இஃப் வி டிவைட் திஸ் பை சேஞ்ச் இன் தி ப்ரைஸ் லெவல், ப்ரைஸ் லெவலில் சேஞ்ச் பண்ணும். ப்ரைஸ் லெவலில் எவ்வளோ? 10% சேஞ்ச், 110 ஆயிரும். 100 இருந்தது 110 ஆயிடுச்சு. சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் அண்ட் மல்டிப்ளை பை 100, 100ஆல் மல்டி பண்ணும். வி கேன் டிரைவ்ட் அ இண்டெக்ஸ் ஃபார் ரியல் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதை சூட் பண்ணி சில இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த வேஜஸ் இன்க்ரீஸ் வந்து 120 ஆயிடுச்சு. டிவைடட் பை ப்ரைஸ் வந்து 10% அதிகமானால 110 ஆயிரும் இன்ட்டு 100. இதை ஷார்ட் பண்ணி பார்த்தா 109.09 வரும். அப்போது 100லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 9.09% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இங்கே கொஸ்டினில் பார்க்கும்போது லெஸ் தென் 10% வருது. லெஸ் தென் 10% வருது ஆன்சர். பட் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்பர். அது மேக்ஸிமம் இது ஒரே ஒரு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு டைப் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 10% கொடுத்துருக்காங்க. பட் இது சில இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர் இஸ் நோ அடிக்கேட் இன்ஃபர்மேஷன், ஸோ நன் ஆஃப் திஸ் இஸ் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் தனியாகவே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ரியல் வேஜஸ் கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். Question number 23. Much of the development in the theory of probability is associated with the name of. இன்றைக்கி ப்ராபபிலிட்டி தியரி, நிகழ்தகவு கோட்பாடுகளை வந்து இன்றைக்கி டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த நபருடைய பேரில் தான் தொடர்புடையதாக இருக்கும். இவர் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃபிஷரா, கார்ல் பியர்சனா, கோசெட்டா, பேஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராபபிலிட்டி தியரியில் அதிகமாக அவருடைய யாருடைய பேர் பயன்படுத்தியிருப்போம்னு கேட்டிங்கன்னா நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க, நமக்கு தெரியும். இதில் பேர்லேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பேர் வந்துட்டு கார்ல் பியர்சன். ஆப்ஷன் பி, கார்ல் பியர்சன் தான். மச் ஆஃப் தி டெவலப்மெண்ட் இன் தி தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் அசோசியேட் வித் தி நேம் ஆஃப் கார்ல் பியர்சன். Question number 24. As per Accounting Standard 14, purchase consideration is what is payable to shareholders, shareholders and debenture holders, shareholders and creditors, debenture holders and creditors. நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14ல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்லும்போது யாருக்கு கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பற்றி சொல்லுது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போதோ இல்லை ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அமால்கமேட் ஆகும்போதோ என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுப்பாங்க. வாங்கக்கூடிய கம்பெனி விற்கக்கூடிய கம்பெனிக்கு, பர்ச்சேசிங் கம்பெனி வந்து செல்லிங் கம்பெனிக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுப்பாங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 பிரகாரம் அது யாருக்கு பே பண்ணக்கூடிய இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பற்றி தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 வந்து சொல்லுது. So as per Accounting Standard 14, purchase consideration is what is payable to shareholders. Question number 25. According to money measurement concept, which one of the following will be recorded in the books of accounts? Money measurement concept அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே அக்கௌண்டன்சி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு படிக்கும்போதே, அக்கௌண்டிங் அப்படின்னு படிக்கும்போதே
ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் கொஸ்டினே அதே தான். அதாவது 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் படிக்க தொடங்கும் போதே நம்ம எதை பற்றி தான் படிக்க தொடங்கினா அக்கௌண்டிங் அப்படின்னா என்னென்னு படிப்போம். அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன இருக்குன்னா, எதெல்லாம் பணத்தால் அளவிட முடியுமோ, மணியால் மெஷர் பண்ண முடியுமோ அந்த விஷயம் மட்டும்தான் நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா மணியால் மெஷர் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கீழே இருக்கிறதுல எது இந்த கான்செப்ட் பிரகாரம் புக் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸலண்ட் மாரல் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேலையாட்களுடைய சிறந்த ஒழுக்கம், அதை ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஒழுக்கம் என்பது பணத்தால் மதிப்பிட முடியாது, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் அது வரல. குவாலிட்டி கண்ட்ரோல் இன் தி பிஸ்னஸில் தரக்கட்டுப்பாடு, குவாலிட்டி கண்ட்ரோல் தரக்கட்டுப்பாடு. அப்போ தரக்கட்டுப்பாடு அப்படின்றது வந்துட்டு ஒரு மணியால் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் கிடையாது, அதனால் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. மேனேஜிங் எபிலிட்டி ஆஃப் தி மேனேஜர், ஒரு மேலாளர் ஒரு மேனேஜருடைய மேலாண்மை செய்யக்கூடிய திறன், மேனேஜிங் எபிலிட்டி ஆஃப் தி மேனேஜர், அதுவும் பணத்தால் அளவிடக்கூடியது கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ஆளுடைய கேரக்டர், அதாவது ஆட்ரிபியூட்டை சேர்ந்தது. அதெல்லாம் வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியாது அக்கார்டிங் டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். அடுத்து பாருங்கள், டி பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மிஷினரி. ஒரு மிஷினரி, ஒரு இயந்திரத்தினுடைய அடக்க விலை. அப்போ பணம் வந்துருச்சு, அப்போ அதை தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அக்கார்டிங் டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் வில் பி ரெக்கார்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் மிஷினரி. ஏன்னு கேட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு ஆளுடைய கேரக்டரையோ ஒரு ஆளுடைய எபிலிட்டியோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு மெஷர் இன் மணி டேர்ம். Question number 26, the measure of variation that is least affected by extreme observations is. Measure of variations that is least affected. ஒரு measure of variation, கீழே கொடுத்தது எல்லாமே measure of variation. அதாவது ஒரு மையப்புள்ளியிலேருந்து மீன்லேருந்து எந்த அளவுக்கு விலகி போயிருக்கு, விலகல், அதான் வேரியேஷன். மையப்புள்ளியிலேருந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலேருந்து எந்த அளவுக்கு விலகி போயிருக்குன்னு தான் மெஷர் ஆஃப் வேரியேஷன் சொல்கிறோம். அது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் இருக்குது, கடைசி தொடக்கம் இல்லைனா அதேமாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் வந்து மிக குறைவாக பாதிப்படையக்கூடிய மெஷர் ஆஃப் வேரியேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே எல்லாம் 4மே மெஷர் ஆஃப் வேரியேஷன் தான். ரேஞ்ச், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், இது எல்லாமே மெஷர் ஆஃப் வேரியேஷன் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது எல்லாமே. வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன், எக்ஸ்ட்ரீம்னா இறுதி, கடைசி, அந்த வேல்யூஸ், அந்த அப்சர்வேஷன்ஸ் மிக குறைவாக பாதிக்கக்கூடியது, லீஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேரியேஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஷர் ஆஃப் வேரியேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆன்சர் இஸ் மீன் டீவியேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு லீஸ்ட் அஃபெக்டடாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன்ஸ்லேருந்து லீஸ்ட் அஃபெக்டடாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 27, when population under investigation is infinite, we should use the sample method, census method, either census or sample, none of these அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய பாப்புலேஷன், நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய, ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட அந்த பாப்புலேஷன் வந்துட்டு இன்ஃபனைட்டாக இருந்துச்சுன்னா, அதிக அளவில் எண்ணில் அடங்காததாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம்? சாம்பிள் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா, சென்சஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா, எய்தர் சென்சஸ் ஆர் சாம்பிளா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் சென்சஸ் மெத்தட் தெரியும். இப்போது ஒரு நாட்டினுடைய பாப்புலேஷனை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்கிறது டைம் கன்சியூமிங் ஒன். பாப்புலேஷனில் அப்படி தான் எடுப்பாங்க, பட் டைம் கன்சியூமிங். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா மணி அதிகமாக எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்போ ஒரு பாப்புலேஷன் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இன்ஃபினிட்டாக இருந்தால் சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய பாச சொன்னால், ஒரு அரிசியை வேக வச்சுருக்கோம், நிறைய அதில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அரிசி இருக்கும். ஒரு வேக வைக்கும்போது அரிசி நம்ம வந்து அடுப்பில் வைக்கும்போது, சாப்பாட்டுக்காக வைக்கும்போது அதில் வந்து ஆயிரக்கணக்கான அரிசி இருக்கும். அப்போ அதில் எப்படி எண்ண முடியுமா? எண்ண முடியாது, இன்ஃபனைட்டாக இருக்கும். நம்ம அப்போ வெந்துச்சான்னு பார்க்கணும். அதான் பாப்புலேஷன் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். நம்ம வந்து அதை ஆய்வு பண்ண போகிறோம். இன்ஃபினிட், நிறைய எண்ணிக்கையே இல்லாமல் எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த பாப்புலேஷன் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்?
சென்சஸ் மெத்தட் மாதிரி எல்லா அரிசியும் வெந்துச்சான்னு தொட்டு தொட்டு பார்க்குமா முடியாது, அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அப்போ சாம்பிள் மெத்தட் தான் எடுப்போம், ஒன்று மட்டும் எடுத்து பார்த்துட்டு வி டிசைட். அப்போது வந்து ஒரு பாப்புலேஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்ஃபனைட்டாக இருந்தால் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் சாம்பிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். Question number 28, non-sampling error include. Non-sampling error, சாம்பிளிங்னா சொன்னேன், அங்கே ஒன்று இங்கே ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, சாம்பிள் எடுப்போம். எல்லாத்தையும் எடுக்காமல் ஒரு நிறைய இருக்குது, இன்ஃபினைட் அதிக அளவு இருக்கிறதுலேருந்து ஒரு குறிப்பிட்டதை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறதா நான் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம், சாம்பிளிங் சொல்லுவோம். இது நான் சாம்பிளிங், அப்படி சாம்பிளிங் எல்லாம் இல்லை, ஒருத்தர் கொடுக்குறத அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ வந்து சாம்பிளிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரேண்டமாக எடுப்போம், எது எடுப்போன்றது நம்மளுக்கு தெரியாது, எது வேணாலும் எடுக்கலாம், அதான் ரேண்டமாக எடுக்கிறது. இதே டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து நான் சாம்பிளிங்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இதை மட்டும்தான் எடுப்போம். அப்போ எடுக்கக்கூடிய ஆளுடைய மனநிலையை பொறுத்து இருக்கும், அதை தான் நான் சாம்பிளிங் எரர்னு சொல்கிறோம். அது தப்பாகும், ஏன்னா அவருடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடாது. அப்போது இந்த நான் சாம்பிளிங் எரர்ஸ் வந்து எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், உள்ளடக்கி இருக்குன்னு கேட்காங்க. பயாஸ்ன்றது ஒரு பக்கம் சார்ந்து இருக்கிறது, மிஸ்டேக்ஸ் தவறுகள் இருக்கும், இந்த மிஸ்டேக்கும் இருக்கும், பயாஸ் இருக்கும், இல்லை நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் நான் சாம்பிளிங் எரர் வந்து பயாஸாக இருக்கும், ஒரு தலைப்பட்சமாக இருக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் பற்றி சர்வே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவார்னா அவருக்கு தேவையான ஆளுங்களை மட்டும் போய் பார்ப்பார். அவர் எந்த கட்சியை அந்த சாம்பிள் எடுக்கக்கூடிய ஆள் வந்து எந்த கட்சியாக இருக்காரோ அவர் அந்த கட்சிக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை மட்டும்தான் பார்ப்பார், அவருக்கு தேவையான விடையை வாங்கிக்குவார். அது ஒரு பயாஸாக இருக்கும், ஒரு தளர்ச்சி பட்சமாக இருக்கும். அதனால தான் நான் சாம்பிளிங் எரர்ஸ் வந்து எதை உள்ளடக்கி இருக்குன்னா பயாஸை உள்ளடக்கும், ஒருதலை பட்சமானது உள்ளடக்கி இருக்கும். Question number 29, when coefficient of skewness is 0, the distribution is. ஸ்கீவ்னம்னா விலகி போகிறது, ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கிறது. ஸ்கீவ்னஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஒன்றா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும், பரவல் எப்படி இருக்கும், ஜே ஷேப்பில் இருக்குமா, யூ ஷேப்பில் இருக்குமா, சிமெட்ரிக்கலாக இருக்குமா, எல் ஷேப்பில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 0 ஆச்சுன்னா ஸ்கீவ்னஸ் வந்து 0 ஆச்சுன்னா அந்த கர்வ் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும், அதான் பெல் ஷேப்டுன்னு சொல்கிறோம். பெல் ஷேப்டில் இருக்கும், தட் இஸ் கால்ட் நார்மல் கர்வ். பெல் ஷேப்பில் இருக்கும், பெல் மாதிரி மணி மாதிரி ஷேப்பில் இருக்கும், நடுவில் மீன் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கிறதா சிமெட்ரிக்கல் வரும். ஸ்கீவ்னஸ் எப்போ வந்து சிமெட்ரிக்கல் வரும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கீவ்னஸ் வந்துட்டு 0வாக இருக்கும்போது தான் இந்த ஷேப் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுடைய பரவலுடைய ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். சமச்சீர் சிமெட்ரின்றது சமச்சீராக இருக்கும், இரண்டு பாகமும் ஒரே மாதிரி இருக்கும். எப்போ ஒரு ரெண்டு பாகமும் ஒரே மாதிரி இருக்கும், நடுவிலிருந்து ரெண்டு பாகமும் கர்வ் ஒரே மாதிரி இருக்குன்னா ஸ்கீவ்னஸ் 0 ஆகும்போது. Question number 30, when beta 2 is less than 3, distribution is leptocortic, platycortic, mesocortic, none of these அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பீட்டா 2ஓட வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பீட்டா 2 வந்து லெஸ் தென் 3 இருக்கும், கிரேட்டர் தென் 3 ஆகும், ஈக்குவல் டு 3 இருக்கும். இந்த பீட்டா 2ஓட வேல்யூ வந்து லெஸ் தென் 3 இருந்தால், 3 விட குறைவாக இருந்தால் அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் பிளாட்டிகார்டிக். அப்போது லெப்டோகார்டிக் வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கும், மெசோகார்டிக் வந்து ஈக்குவல் டு 3 இருக்கும். மெசோகார்டிக் வந்து ஈக்குவல் டு 3 இருக்கும். அது கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே செப்பரேட் வீடியோவே தியரிட்டிக்கல் வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாசிஸை பற்றியும் அதே ஸ்கீவ்னஸை பற்றியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அது மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை. என்னுடைய ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும், எடுத்து பாருங்கள், ப்ராபபிலிட்டியில் இருக்கும். Question number 31, the probable error is, ஏன்னா ப்ராபபிள் எரர் ஸ்டாண்டர்ட் எரர்னு இருக்குது, இதுக்கும் நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராபபிள் எரர் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.6745 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரரா, 0.6457 இன்ட்டு ஸ்டாண்டர்ட். ஸோ த ப்ராபபிள் எரர் இஸ் ஈக்குவல் டு பிஇ அப்படின்வாங்க. ப்ராபபிள் எரருக்கு வந்து கேபிட்டல் பி கேபிட்டல் இ. ப்ராபபிள் எரர் வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 0.6745 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வைக்க தான் ஆகணும் கண்டிப்பாக. இதெல்லாம் தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த ஒரு பப்ளிக் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இருந்தாலும் இது சம்மந்தமான எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். Question number 32, the limit of population correlation is given by. பாப்புலேஷன் கோரிலேஷனுடைய லிமிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரரா, ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3.5 ப்ராபபிள் எரரா, 3 டைம்ஸ் ப்ராபபிள் எரர், 3 டைம்ஸ் பி ப்ராபபிள் எரரா,
நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். லிமிட் ஆஃப் பாப்புலேஷன் கோரிலேஷன் இஸ் ஆன்சர் ஏ. ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஇ ப்ராபபிள் எரர். ஆர்ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராபபிள் எரர். இதுதான் லிமிட் ஆஃப் பாப்புலேஷன் கோரிலேஷன். Question number 33. While forming grouped frequency distribution, the number of classes should be. Grouped frequency distribution நம்ம உருவாக்கும் போது, அதாவது குழு பரவல், ஃப்ரீக்குவன்சி பரவலை நம்ம அதிர்வெண் பரவலை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது அதில் கிளாஸஸ் இருக்கும். எத்தனை கிளாஸஸ் இருக்கலாம்? இப்போ நம்ம 0 to 5, 5 to 10, 10 to 20 அப்படி போட்டிருப்போம். அப்படி எத்தனை கிளாஸஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 5 மோர் தென் 20 பிட்வீன் 4 and 10 பிட்வீன் 5 and 15 கேட்டிருக்காங்க. இந்த குரூப்டு ஃப்ரீக்குவன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6லிருந்து 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 6 and 15 கொடுத்துருக்காங்க. இங்கே பிட்வீன் கொடுத்துருக்கனால 5 and 15 தான் ஆன்சர். பட் அதனுடைய குப்தாவுடைய புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 to 15 கொடுத்துருக்காங்க. 6 to 15ன்றது 5 பிட்வீன் 5 and 15 தான். Question number 34. Which of the following would you regard as a discrete variable? கீழ்கண்டவற்றில் எது வந்து டிஸ்க்ரீட் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. எண்ணத்தகுந்தது. டிஸ்க்ரீட்னா எண்ணக்கூடியது, ஈஸியாக எண்ணி சொல்லிட முடியும். அதே டைமில் கண்டினியூஸ் அப்படின்னா எண்ண முடியாது, இன்ஃபனைட் அப்படின்னு சொல்லலாம், முடிவில்லாதது. டிஸ்க்ரீட்னா முடிவோடு இருக்கிறது, அதாவது ஃபைனிட், எண்ணக்கூடியது, அளவிடக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டா, ஹைட்டா, டைமா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ஏ ஃபேமிலியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏஜ் அப்படின்னா ஒரு ஆளோட ஏஜ் எவ்வளோனா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, டிஸ்க்ரீட் கிடையாது, இட் இஸ் கண்டினியூஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜை வந்து பர்ஃபெக்டாக சொல்லவே முடியாது. இல்லை சார் இப்போ சொல்லாமே சார் ஏஜ் கேட்டால், ஏற்கனவே நம்ம இதை பற்றி இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அப்போது ஏஜ் சொல்ல முடியும் சார், எனக்கு வந்து 27 வயசு சார் அப்படின்னா 27 வயசு கிடையாது. ஏன்னா இப்போ மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு 27 வயசு 3 மாதம் 15 நாட்கள், 15 நாட்கள், இத்தனை ஹவரு, இத்தனை மினிட்டு, இத்தனை செகண்டு, இத்தனை மில்லி செகண்ட் போது அடுத்த நிமிஷம் மாறி போயிடும், அந்த மில்லி செகண்ட் மாறி போயிடும். அப்போது இது வந்து கண்டினியூஸ். வெயிட் அப்படி தான். வெயிட் எக்ஸாக்ட் வெயிட் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம சும்மா சொல்லுவோம் 80 கிலோ இருக்கும், 75 கிலோ இருக்கும், 60 கிலோ இருக்குன்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக 60 கிலோ கிடையாது. அது வந்து சில கிராமில், மில்லி கிராம்லாம் ஒருத்தர் மாறி போகலாம். ஹைட்டும் அதே மாதிரி தான், டைமும் அதே மாதிரி தான். அப்போது எக்ஸாக்டாக நம்ம சொல்லக்கூடியது தான் டிஸ்க்ரீட். எது சொல்ல முடியும்? நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஏ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்றது நம்ம 5 பேர்னா 5 பேர் தான் சொல்ல முடியும், 10 பேர்னா 10 பேர் தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது தான் டிஸ்க்ரீட் வேரியபிள். மற்றெல்லாம் எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. வெயிட்ன்றது நம்ம சொல்லுவோம் 10 கிலோன்னு சொல்லுவோம், எக்ஸாக்டாக 10 கிலோ இருக்காது. 10 கிலோ, 50 கிராம், மில்லி கிராம் அப்படின்னு சொல்லி வித்தியாசப்படலாம். ஹைட் அதே மாதிரி தான், டைம் அதே மாதிரி தான். அப்போ இங்கே வந்து டிஸ்க்ரீட் வேரியபிள்ன்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் ஏ ஃபேமிலி. Question number 35. The ranks according to 2 attributes in a sample are given below. இப்போ 2 ஆட்ரிபியூட் கிடைகள் இருக்கக்கூடிய ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரேங்க் 1, ரேங்க் 2. இப்போ ஒரு போட்டி நடக்குது. சிம்பிளாக ஒரு சின்ன போனால் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டிக்கு 2 ஜட்ஜும் உட்காந்துட்ருக்காங்க. 2 ஜட்ஜும் ஒவ்வொரு போட்டியாளருக்கு மார்க் கொடுக்குறாங்க. அதான் R1, R2, ரேங்க் 1, ரேங்க் 2. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேங்க் 1, ஃபஸ்ட்டு ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ரேங்க் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுக்குறாரு. செகண்ட் ஜட்ஜு கொடுக்கக்கூடிய ரேங்க் பாருங்கள் 5, 4, 3, 2, 1. அப்படியே உல்ட்டா, அப்படியே மாற்றி கொடுக்குறாரு. அப்படின்னா ரேங்க் கோரிலேஷன் பிட்வீன் தெம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட ரேங்க் கோரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0வா, +1, -1, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து -1. இதோட ஆன்சர் வந்து -1. இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா வரும். நம்ம கால்குலேட் பண்ணி போகக்கூடிய ஃபார்முலா வந்து அந்த ரேங்க் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ரேங்க் கோரிலேஷனோட ஃபார்முலா வந்து ρ = 1 - 6 சிக்மா d² / n × n² - 1 ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சாலும் சரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேங்க் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபஸ்ட் ஆள் வந்து ரேங்க் வந்து 1, 2, 3, 4, 5, செகண்டு ஜட்ஜும் 1, 2, 3, 4, 5 அப்படி ஒரே மாதிரி ரேங்க் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ரேங்க்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதோட லிமிட் வந்து, அதோட ஆன்சர் வந்து +1 இருக்கும். ரேங்க் வந்து ரேங்க்ஸ் R1 and R2 ஆர் சேம்.
ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரேங்க் கொடுத்தா ஃபஸ்ட்டு R1 1 2 3 4 5 R2 1 2 3 4 5 கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரலேஷன், அதாவது ரேங்க் கோரலேஷன் வந்து +1 இருக்கும். அதே டைமில் ரிவர்ஸில் கொடுத்தாமா ஃபஸ்ட் பாருங்கள், இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5, அடுத்து திருப்பி போட்டிருக்காங்க 5 4 3 2 1 அப்படி மாற்றி கொடுத்துருந்தால் எப்போதுமே அதோடைய கோரலேஷன் வந்து -1 இருக்கணும். வேல்யூ எந்த வேல்யூவாக இருந்தாலும் சரி, வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கோரலேஷன் வந்து லிமிட் வந்து ரேங்க் கோரலேஷனோட லிமிட் வந்து +1 இருக்கும். அதே ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஆளுடைய ரேங்க்கும் செகண்ட் கொடுக்கக்கூடிய ஆளுடைய ரேங்க்கும் ரெசிப்ரோக்கல், அதோட தலைகீழமாக இருந்துச்சுன்னா எப்போதும் ரேங்க் வந்து -1 இருக்கும். அதனால தான் இந்த ஆன்சர் வந்து -1. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோ. கொஸ்டின் நம்பர் 36, எ நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்ட் இன். இதில் எது இதில் கீழே 3 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. அப்சார்ப்ஷன், அமால்கமேஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து நியூ கம்பெனி இஸ் ஃபார்ம்டு, புதிய கம்பெனி உருவாகும் கேட்டிருக்காங்க. அப்சார்ப்ஷன் என்ன? ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்குறது. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அப்சார்ப் பண்ணிருச்சு, இதில் புதிய கம்பெனி உண்டாகுமா? அமால்கமேஷன், ரெண்டு கம்பெனி ஒன்றா சேர்ந்துருச்சு. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், உள்ளுக்குள்ளாரே மாற்றம், கேபிட்டலை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நன் ஆஃப் தீஸ், இதில் எதுவுமே கிடையாது. அப்சார்ப்ஷன்றது ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்ற கம்பெனியை வாங்கிட்டாங்க. அங்கே ஏ கம்பெனியாக தான் இருக்குது, பி கம்பெனியை அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ புதிய கம்பெனி உருவாகிறது இல்லை. அமால்கமேஷன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை அது பார்த்துக்கலாம், அப்புறம் அமால்கமேஷன் பார்க்கலாம். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உள் மாற்றங்கள், அதாவது உள்ளே வந்து கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கம்பெனி ஏ கம்பெனியாக தான் இருக்குது, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறதா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அமால்கமேஷன் அப்படி இல்லை, ஏ கம்பெனியும் பி கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து சின்ற ஒரு புதிய கம்பெனியாக உருவாகிடும். அதுதான் அமால்கமேஷன். அப்போ எதில் வந்து புதிய கம்பெனி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமால்கமேஷனில் தான் புதிய கம்பெனி உருவாகும். கொஸ்டின் நம்பர் 37, டிக் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண கொஸ்டின். 1978 தொடங்குறாங்க. அது மே மாதம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1978 தான் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தொடங்கப்பட்ட நாள் 1978 மே மாதம். கொஸ்டின் நம்பர் 38, சிப்காட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் மீடியம் அண்ட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி இன் தி ஃபார்ம் ஆஃப். இந்த சிப்காட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க, நிதி உதவி பண்ணுறாங்க, மீடியமாக இருக்கக்கூடிய அதேமாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணுறாங்க. என்ன ஃபார்மில் கொடுப்பாங்க, எந்த வடிவில் கொடுப்பாங்க அந்த உதவியை அப்படின்னு கேட்குறாங்க. டேர்ம் லோனாக கொடுப்பாங்க. எந்த ஸ்கீம் பிரகாரம்னா ஐடிபிஐயோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரீஃபினான்ஸ் ஸ்கீமோடைய அண்டரில் டேர்ம் லோனாக கொடுப்பாங்க. இல்லைனா சீட் கேபிட்டல் அண்டர் ஐடிபிஐ சீட் கேபிட்டல் ஸ்கீம், ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சீட் கேபிட்டல் ஸ்கீமோட அண்டரில் சீட் கேபிட்டலாக கொடுப்பாங்க. சீட் கேபிட்டல் கேபிட்டல், அவங்க கேபிட்டல்லே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் தான். இப்போ ஒரு கம்பெனி தொடங்குறாங்க, அந்த கம்பெனியோட கேபிட்டல்லே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது பேர் லோனாக இல்லை, கேபிட்டல்லே கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் சீட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ரைட்டிங் தி கேபிட்டல் இஷ்யூஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி, அண்டர் ரைட் பண்ணுறது, கேபிட்டல் இஷ்யூஸை அண்டர் ரைட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஈக்விட்டியில் பங்கெடுப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல் ஆஃப் தீஸ் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிப்காட் வந்து மீடியம் அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிதி உதவி பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. எந்த வடிவில் பண்ணுவாங்கன்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிப்காட் வந்து இந்த 3 வடிவிலையுமே அசிஸ்ட் பண்ணும், உதவி பண்ணும். டேர்ம் லோனாக கொடுப்பாங்க, சீட் கேபிட்டல்னால் சீட் கேபிட்டலாக கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்த கம்பெனிஸோடைய கேபிட்டல் இஷ்யூஸை அண்டர்ரைட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஈக்விட்டியில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாமே எல்லா விதத்துலையும் இந்த எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக உதவி பண்ணுவாங்க. Question number 39, statistics can prove anything, disprove anything, neither prove nor disproving anything, but it is just a tool, none of these. Statistics, புள்ளியல் அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபிக்கும், prove anything, எதை வேணாலும் நிரூபிச்சு காமிக்கும். disprove anything, எதையுமே disprove பண்ணாது, ப்ரூவ்க்கு ஆப்போசிட். ப்ரூவ்னா ப்ரூவ் பண்ணி காமிக்கும் தெரியும்,
சரியாக இருக்கா ப்ரூவ் பண்ணி காமிக்கும். எனிதிங் எது வேணாலும் ப்ரூவ் பண்ணி காமிக்கும். டிஸ்ப்ரூவ் எனிதிங் எதையுமே ப்ரூவ் பண்ணி காமிக்காது. சி வந்து நெய்தர் ப்ரூவ் நார் டிஸ்ப்ரூவ், ப்ரூவும் பண்ணாது டிஸ்ப்ரூவும் பண்ணாது எதையுமே. இது ஒரு டூல் மட்டும்தான், ஒரு கருவி மட்டும்தான். நன் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் சி ப்ரூவும் பண்ணாது டிஸ்ப்ரூவும் பண்ணாது எதையும். இது ஒரு சாதாரண ஒரு கருவி மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 40 செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா உங்களுக்கு தெரியும், பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டான்னு இருக்குது. பிரைமரி டேட்டான்றது நேரடியாக முதல் தகவல், ஏற்கனவே நேரடியாக எடுக்கக்கூடிய தகவல் தான் செகண்டரி டேட்டான்னு சொல்கிறோம். இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க, சென்சஸ் நேரடியாக எடுத்துருவாங்க. அது வந்து நேரடி, அதாவது முதன்மை தகவல், பிரைமரி டேட்டா அது. அப்போ இங்கே செகண்டரி டேட்டா எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஷுட் நெவர் பி யூஸ்ட். செகண்ட் டேட்டா யாருமே யூஸ் பண்ணவே கூடாது, எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஷுட் நெவர் பி யூஸ்ட். ஷுட் பி யூஸ்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் ஸ்க்ரூட்டினி. அதை தெளிவாக நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ணும், பகுப்பாய்வு பண்ணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடாது, செக் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ ஸ்க்ரூட்டினி இஸ் ரிக்வயர்ட் வைல் யூஸிங் இட். அதை பயன்படுத்தும் போது எந்த ஸ்க்ரூட்டினி அவசியம் இல்லை. எந்த விதமான அது சரியாக இருக்குன்னு செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. செகண்டரி டேட்டா எப்போது எடுக்கும்? செகண்டரி டேட்டா வேறொருவர் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னா வேறொரு நிறுவனம் எடுத்த தகவலை நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ வேறொரு நிறுவனம் எடுத்த தகவலை நம்ம பயன்படுத்தும் போது அது சரியாக இருக்கான்னு ஸ்க்ரூட்டினி பண்ணி செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் டேட்டா ஷுட் பி யூஸ்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் ஸ்க்ரூட்டினி. பி இஸ் த ஆன்சர். 41 question number 41. The word entrepreneur has been taken from the French language, the Spanish language, Latin language, ஜெர்மன் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜ்லேருந்து இந்த ஆண்டர்ப்ரூனர் அப்படின்ற தொழில் முனைவோர் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னா அண்டர்டேக்கர் அப்படின்னு அர்த்தம். அண்டர்டேக்கர், அட்வென்ச்சர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான் இந்த சொல் எடுக்கப்பட்டது. ஆண்டர்ப்ரூனர் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இதோட மீனிங் வந்து அண்டர்டேக்கர், அதாவது அட்வென்ச்சர். கொஸ்டின் நம்பர் 42. Entrepreneurs are motivated to start business enterprises due to. இந்த தொழில் முனைவோர் entrepreneurs அவங்களுக்கு வந்து ஊக்கமூட்டப்படும். புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புதிய பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஊக்கமளிக்கும். எதனால் ஊக்கமளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிஷியஸ் ஃபேக்டர்ஸ்னாலையா, கம்பல்லிங் ஃபேக்டர்ஸ்னாலையா, ஃபெசிலிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸ்னாலையா, ஆல் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆம்பிஷியஸ் ஃபேக்டர்ஸ்னால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அம்பிஷன் இருக்கும். நான் இது பண்ணணும்னு என் மனசுக்குள்ளார நான் உருவாக்குறதுனால நான் ஒரு தொழில் முனைவராக ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஊக்கமூட்டுமா? இந்த அம்பிஷியஸ் ஃபேக்டரை ஊக்கமூட்டுமா? கம்பல்லிங் ஃபேக்டர், வேறு வழியே இல்லை. ஒரு குடும்ப தொழில் இருக்குது, அப்பா ஒரு தொழில் நடத்திட்டு இருக்காரு, அப்பானால அந்த தொழில் நடத்த முடியாது போகும்போது வேறு வழியே இல்லாமல் அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துறது, அந்த புதிய தொழிலை தொடங்குறது கம்பல்லிங் ஃபேக்டர். ஃபெசிலிட்டேட்டிவ் ஃபேக்டர், சில தொழில் தொடங்குறதுக்கு நம்மளுக்கு ஆம்பிஷியஸும் இருக்குது, கம்பல்லிங் கிடையாது, பட் நிறைய வசதிகள் இருக்குது. அந்த தொழில் தொடங்குறதுக்கான வசதிகள் இருந்தால் நம்ம அந்த இடத்துல தொழில் தொடங்குவதற்காக ஊக்கமூடும், மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆல் ஆஃப் திஸ், இது எல்லாமே வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டர்ப்ரூனர் வந்து மோட்டிவேட் ஆவார், அதாவது ஊக்கமடைவார். ஒரு ஆண்டர்ப்ரூனர், ஒரு தொழில் முனைவர் வந்து ஊக்கமடைவார். எதுக்காக? ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எதனால்? அவருக்கு அம்பிஷன் இருந்தால் ஊக்கமடைக்கும், நான் இப்படி பண்ணணும்னு நினச்சா கிடைக்கும். கம்பல்லிங் ஃபேக்டர், வேறு வேலையே இல்லை, இது பண்ணி தான் ஆகணுன்னாலும் அவருக்கு வந்து இது மோட்டிவேட்டர் அமையும். ஃபெசிலிட்டேட்டிங் ஃபேக்டர், வசதி வாய்ப்புகள்னால நான் இந்த பிஸ்னஸ் தொடங்க போகிறேன் அப்படின்னு அடையலாம். அப்போ இது எல்லாமே கரெக்டு தான். அப்போது ஒரு ஆண்டர்ப்ரூனரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் முனைவோரை ஊக்கமூட்டக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள் எதெல்லாம்னு கேட்டிங்கன்னா, ஆம்பிஷியஸ், கம்பல்லிங், ஃபெசிலிட்டேட்டிங். இது எல்லாமே ஒரு ஆளை வந்து புதிய தொழில் தொடங்குவதற்கான, ஒரு தொழில் முனைவோரை புதிய தொழில் தொடங்குவதற்காக ஊக்கமூட்ட செயல்கள் தான், ஊக்கமூட்டக்கூடிய செயல்கள். Question number 43. Finding the enterprises with high technology involving high risk and having high rewards is called. அதாவது ஒரு என்டர்பிரைசஸ் ஹை டெக்னாலஜி இருக்கும், ஹை லெவல் டெக்னாலஜி, அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரிவார்டும் கிடைக்கும், அதுக்கான பிரதிபலனும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி, ஹை ரிஸ்க் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது.
சீட் கேபிட்டலா, வெஞ்சர் கேபிட்டலா, ஒர்க்கிங் கேபிட்டலா, ஃபிக்ஸட் கேபிட்டலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹை டெக்னாலஜி, ஹை ரிஸ்க், ஹை ரிவார்ட் அப்படி ஏதாவது வார்த்தைகள் வந்தாலே இட் இஸ் அ வெஞ்சர் கேபிட்டல். Question number 44, project appraisal in case of proposed project is. இப்போ வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டா, சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதான் ப்ராஜெக்ட் அப்ரைசல் சொல்கிறோம். அதில் வந்து புதிய ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்போ தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க. ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட், அதுக்கு என்ன பேர்? போஸ்ட் ஆன்டி அனாலிசிஸா, எக்ஸ் ஆன்டி அனாலிசிஸா, பிரேக் ஈவன் அனாலிசிஸா, டிசிஷன் ஃப்ரீ அனாலிசிஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆன்டி அனாலிசிஸ், போஸ்ட் அப்படின்னாலே ஆஃப்டர் தி ஈவெண்ட், ஒரு விஷயம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய பகுப்பாய்வு தான் போஸ்ட் அண்ட் அனாலிசிஸ். எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ்னால் பிஃபோர் தி ஈவெண்ட், ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய ஆய்வு தான் எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் சொல்கிறோம். பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நட்டமும் இல்லை லாபமும் இல்லை, அதான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அந்த நிலைமையை கண்டுபிடிக்கிறது தான் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். டிசிஷன் ஃப்ரீ அனாலிசிஸ், எந்தவித டிசிஷன் தீர்மானம் இல்லா ஒரு பகுப்பாய்வு. இங்கே வந்து ப்ராஜெக்டை இப்போ தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஜெக்ட் இனியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நடைமுறைப்படுத்தலை, அந்த ப்ராஜெக்ட் இனி நடைமுறைப்படுத்தலை, இப்போ தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோன்னா அது நடப்பதற்கு முன்னால், அதாவது பிஃபோர் தி ஈவெண்ட், அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால் அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம அப்ரைஸ் பண்ண போகிறோம், மதிப்பிட போகிறோம். அப்படின்னு என்ன, நடக்கிறதுக்கு முன்னாலன் போது எக்ஸ் ஆண்ட் அனாலிசிஸ். ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் அதை மதிப்பீடு பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து போஸ்ட் அண்ட் அனாலிசிஸ், இது எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ். இந்த எக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்றதுக்கு எக்ஸ் அண்ட் எவால்வேஷன் அப்படின்னா ப்ராட் இனிஷியல் அசஸ்மெண்ட், தொடக்கத்திலேயே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலே அதை அசஸ் பண்ணிடுவோம், மதிப்பீடு பண்ணுவோம். எதுக்காக? aimed at identifying with alternative will yield the greatest benefit from an intended investment. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்பெல்லிங் மிஸ் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. வேறு ஒரு இதை விட பெஸ்ட்டாக இன்னொன்று இருக்குமா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுருக்கோம், இப்போ தான் அது முன்னாலே ஆய்வு பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், இதை விட பெனிஃபிட் தரக்கூடிய வேறு ப்ராஜெக்ட் இருக்கான்னு பார்க்குறதா முன்னாலே பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் நடைமுறைப்படுத்திட்டு அதை அப்ரைஸ் பண்ணுறது பேர் போஸ்ட் ஆன்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 45, அக்கார்டிங் டு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய பிரகாரம் அவங்களுடைய கூற்றுப்படி ஒரு சிக் யூனிட் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இன்கர் கேஷ் லாஸஸ் ஃபார் 1 year அண்ட் இஸ் லைக்லி டு கண்டினியூ டு இன்கர் கேஷ் லாஸஸ் ஃபார் தி கரண்ட் இயர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண நட்டம் ஏற்பட்டிருக்கு, பண நட்டம் 1 வருடமாக இருக்குது, இனியும் இந்த பண நட்டம் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆண்டுகளிலும் இருக்கும். அதே மாதிரி பி ஆன்சர் பாருங்கள், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது, அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து 1:1 கூட குறைவாக இருக்குது. அதேமாதிரி டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து வேர்சனாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. குமுலேட்டிவ் லாஸஸ், தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு லாஸஸையும் கூட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. போன ஆண்டு லாஸு 10,000, இந்த ஆண்டு வர லாஸ் வந்து 8,000, அப்போ 18,000, அடுத்த ஆண்டு 9,000, அப்போ 27,000, அப்படி குமுலேட்டிவாக கொண்டக்கூடிய லாஸ் வந்து நம்ம அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் மற்றும் ரிசர்வ், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் காப்பு அதை விட அதிகமாகிருச்சுன்னா எனி ஆஃப் தீஸ், இதில் எது வேணாலும் இருக்கலாம். இதில் எப்படி இருந்தால் அந்த யூனிட்டை வந்து சிக் யூனிட் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3க்குமே பொருந்தும். தொடர்ச்சியாக நட்டம், ஒரு ஆண்டில் நட்டம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக பண நட்டம் ஏற்பட்டுகிட்டே இருந்தாலும் அந்த ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சிக் யூனிட் அந்த நிறுவனத்தை சொல்லும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும், அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து 1:1 விட கம்மியாயிரும், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து வேர்சன் ஆயிரும், மோசமாக ஆயிருந்தால் அப்போவும் அதை சிக் யூனிட் தான் சொல்லுவோம். குமுலேட்டிவ் லாஸஸ் தொடர்ச்சியாக நம்ம கூட்டிகிட்டே வருவோம், குமுலேட்டிவ் சேர்த்திட்டே வருவோம். அப்படி சேர்த்திட்டே வரக்கூடிய நட்டம் வந்து அந்த கம்பெனியுடைய கேபிட்டல் முதல், அதே மாதிரி ரிசர்வ்ஸ் காப்பை விட அதிகமாகிருச்சுன்னா அதுவும் அந்த யூனிட்டையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன தான் சொல்லணும், சிக் யூனிட் தான் சொல்லும். அப்போ சிக் யூனிட்னு ரிசர்வ் பேங்க் சொல்கிறது இந்த 3மே பொருந்தும். அப்போ எனி ஆஃப் திஸ் இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 46, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ரெக்கவர்ட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப். இந்த நிர்வாக செலவு இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்கும், அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி தனியாக ஓடிட்டுருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தனியாக ஓடிட்டுருக்கும், அதுமாதிரி ஒவ்வொரு நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து என்ன இருக்குன்னா மொத்தமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும், ஒரு நிர்வாகம் இருக்கும். அந்த நிர்வாக செலவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எதோடைய சதவீதமாக கால்குலேட் பண்ணுவாங்க, டைரக்ட் மெட்டீரியலுடைய
சதவீதமாவா, டைரக்ட் வேஜஸ் உடைய சதவீதமாவா, ப்ரைம் காஸ்ட்னுடைய சதவீதமாவா, இல்லை ஒர்க் காஸ்ட்னுடைய சதவீதமாகவா பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் வந்து எதனுடைய பர்சன்டேஜாக ரிகவர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் காஸ்ட்டுடைய அடிப்படையில் தான் பர்சன்டேஜில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக செலவுகளை கணக்கெடுப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ரிகவர்ட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் காஸ்ட். Question number 47. A factory is manufacturing only one uniform type of product. ஒரே ஒரு ப்ராடக்ட், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரே டைப் ப்ராடக்டை மட்டும்தான் உருவாக்குறாங்க. Which method of observing factory overheads would you suggest? எந்த விதத்தில் செலவுகளை கணக்கெடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் பெட்டராக இருக்கும்? பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸா, டைரக்ட் லேபர் அவர் ரேட்டா, மிஷின் அவர் ரேட்டா, ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் வேஜஸோடைய பர்சன்டேஜில் நம்ம வந்து ஓவர்ஹெட்டை எப்போதுமே கால்குலேட் பண்ண மாட்டோம் ஒரே மாதிரி பொருள் இருக்கும் பொழுது. அதுமாதிரி டைரக்ட் லேபர் ரேட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், மிஷின் அவர் ரேட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னா ஒரே மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணும்போது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸை இந்த விதத்தில் அப்சர்வ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட், வெளிவரக்கூடிய பொருள், வெளியீடு வரக்கூடிய பொருளுடைய யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். பார்த்துங்க, ஒரே ஒரு ஒன்லி ஒன் யூனிஃபார்ம் டைப் ஆஃப் ப்ராடக்ட், ஒரே மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணுங்கன்னா அதோடைய செலவை எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் அப்படின்ற மெத்தடில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 48. அந்த க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்டிங் புக். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து காஸ்டிங் புக்கில் வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக்கை காஸ்டிங் புக்கில் எப்படி வேல்யூ பண்ணுவாங்க? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செலவை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை அடக்க விலை அல்லது சந்தை விலை, இதில் எது குறைவு? காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ். காஸ்ட்னா அடக்க விலை, மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது சந்தை விலை. இதில் எது விச்சவர் இஸ் லெஸ், இதில் எது குறைவோ அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்களா? இல்லை ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் தி கூட்ஸ் ப்ரொடியூஸ், பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி செலவை கணக்கெடுப்பாங்களா? இல்லை செல்லிங் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்களா? எதை வச்சு இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவாங்க காஸ்ட் புக்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதே ஃபினான்ஷியல் புக்காக இருந்தால், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் விச் எவர் லெஸ்ன்னு போட்டுருவாங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்காக இருந்தால். ஆனால் இங்கே க்ளோசிங் ஸ்டாக் வந்து காஸ்டிங் புக்கில் வந்து எதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க, வேல்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான் வேல்யூ பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 49. The increase or decrease in total costs that results from any variation in operation is called. அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். மொத்த அடக்க விலை, மொத்த செலவு குறையலாம் அல்லது கூடலாம். இது இந்த ஃப்ரம் எனி வேரியேஷன் இன் ஆப்ரேஷன் இஸ் கால்ட். ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எனி வேரியேஷன் இன் ஆப்ரேஷன் இஸ் கால்ட். இதில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அப்படி வந்துச்சுன்னா அது எதை குறிக்கிறது? மார்ஜினல் காஸ்ட்டா, அடிஷ்னல் காஸ்ட்டா, டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இதில் வந்து நமக்கு தேவையில்லாத அடிஷ்னல் காஸ்ட், அதை பற்றி வேண்டாம், நம்ம படிக்க வேண்டியதில். நம்ம மார்ஜினல் காஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டை பற்றி தான் பார்க்கணும். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே 500 பொருளை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 501வது பொருள், ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது, உற்பத்தி அதிகப்படுத்தும் போது என்ன செலவில் மாற்றம் ஏற்படும்? அதுதான் மார்ஜினல் காஸ்ட், ஒரு பொருள் அதிகமாகும் போது. இதே டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா இப்போ பயன்படுத்தக்கூடிய மெத்தட், இல்லை இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடக்ஷன், அதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட்டில் அதிகமாகுமா குறையுமா அப்படின்னு பார்க்க பாருங்கள். மற்ற மார்ஜினல் காஸ்ட் வந்து அதிகமாகும், ஒரு யூனிட் அதிகப்படுத்தும் போது எவ்வளோ செலவு அதிகமாகுது அப்படின்னு பார்க்குறதா மார்ஜினல் காஸ்ட்டு. இங்கே வந்து அதிகமாகிறது மட்டும் இல்லை, டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ரெண்டுமே இருக்கணும், குறையும் அல்லது அதிகரிக்கும் அப்படி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டில் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சூஸ் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட், மொத்த செலவு குறையலாம் அல்லது கூடலாம். அப்போ ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஷியல் காஸ்ட். கொஸ்டின் நம்பர் 50. டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் டூ நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன். இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் இருக்குது, இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் எந்த இடத்துல எழுத மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து இதை பற்றியெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் இருக்குது, அதில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்காதா, ஆடிட்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்காதா, ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்காதா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காதான்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்கலாம், ஆடிட்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்கலாம், ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் இருக்கலாம். எங்கே இருக்கக்கூடாதுன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் என்ன இருக்காதுன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்டை பற்றி
இருக்காது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், வேறு மெத்தடை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அது லாபம் கிடைக்குமா, இல்லை அதிகமாகுமா, செலவு அதிகமாகுமா, செலவு குறையுமான்னு பார்க்குறது தான் டிஃபரன்ஷியல் காஸ்டிங். அப்போ டிஃபரன்ஷியல் காஸ்டிங் வந்து எங்கே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டிஃபரன்ஷியல் காஸ்டிங்கே இருக்காது. டிஃபரன்ஷியல் காஸ்ட்ஸ் do not find place in accounting records. இதுதான் இந்த 2005-2006 வந்து 50 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கோம். இனி 2 வீடியோ போட்டால் முடிச்சுட்டு இனி அடுத்த கொஸ்டின் ஒன்று பார்க்க தொடங்கிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.